நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன்னு தெரியுமாங்க? உங்ககிட்ட என்னோட கஷ்டத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கல. இந்த விஷயத்த நான் ரொம்ப சந்தோஷமாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ். என்ன இவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு, இப்போ இதை நான் சேல் பண்ணியே ஆகணுமே, இல்லைன்னா வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு யோசித்தேன். ஜிம்மில் சாம்பிளுக்காக 2 பேக்கெட் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. வாரத்துக்கு 10 பேக்கெட் மட்டும் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குறத பொறுத்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதாங்க, ஒரே சந்தோஷமாயிருச்சு. உடனே சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து நல்லா வளர்ந்துருக்கிற இந்த ட்ரேயில் இருக்கிறத மட்டும் கட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நான் கட் பண்ணுறது பாசிப்பருப்பில் வளர்ந்த மைக்ரோ கிரெயின்ஸுங்க. 6 நாளில் பாசிப்பருப்பில் வளர்ந்த மைக்ரோ கிரெயின்ஸில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது தெரியுமாங்க? 100 கிராம் மைக்ரோ கிரெயின்ஸில் புரதம், நார்ச்சத்து, கால்சியம், இரும்பு சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், B9, விட்டமின் C, விட்டமின் K, இவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் வெறும் 100 கிராமில் பாசிப்பருப்புல இருந்து உருவான மைக்ரோ கிரெயின்ஸ்ல இருந்து கிடைக்குதுங்க. அதுதான் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. நான் 10 மணிக்குள்ள ஜிம்ல இந்த மைக்ரோ கிரெயின்ஸை கொடுத்துட்டேன். 12 மணிக்கு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு பையனை கூட்டிகிட்டு சர்ஜரிக்காக கிளம்பினேன். இந்த ட்ரேயில் இருந்ததெல்லாம் நல்லா வளர்ந்தது, அதனால தான் இப்போவே கட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஆனால் இன்னொரு ட்ரேயில் இருந்தது, ஒரு 2-3 நாள் ஆகும் அப்படின்றதுனால அதை நான் கட் பண்ணலை. சின்ன பையன்கிட்ட அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு நான் ஹாஸ்பிட்டலில் பெரிய பையனை அட்மிட் பண்ணிட்டேன். வந்ததுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற மைக்ரோ கிரெயின்ஸை கட் பண்ணி கொடுத்துடலான்னு நினச்சேன். ஏன்னா அவங்க வாரத்துக்கு 10 பாக்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. இப்போ ஒரு 5 பாக்ஸ் மட்டும் கட் பண்ணி கொடுத்துடலான்னு கட் பண்ணிட்டு இருக்கேங்க. இந்த ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனால தான் கஷ்டமாயிருச்சு. இல்லைன்னா ஒரே தடவை 10 பாக்ஸையும் மொத்தமாக கொடுத்துருப்பேன். நான் மொத்தமாக 10 பாக்ஸ் கொடுத்தாதான் அடுத்த தடவை இன்னொரு 10 பாக்ஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க. நான் இப்படி 5 பாக்ஸாக கொடுத்தா எனக்கு தான் கஷ்டமாகும். ஆனால் அடுத்த தடவை இதை சரி பண்ணிடுவேங்க. உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக எந்த ஃபெயிலியரும் இல்லாமல் யார் வளர்த்தாலும் வளரக்கூடிய ஒரே ஒரு மைக்ரோ கிரெயின்ஸ் எது தெரியுமாங்க? இந்த பாசிப்பருப்பில் வளர்க்குற மைக்ரோ கிரெயின்ஸ் தாங்க. ரொம்ப ஈஸியாக வளர்ந்துரும். ஆனால் இதில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் ரொம்ப அதிகங்க. நிறைய மைக்ரோ கிரெயின்ஸ் நம்ம கிட்ட இருக்கே அப்படின்றதுக்காக டெய்லி மைக்ரோ கிரெயின்ஸ் சாப்பிட்டோன்னா கிட்னியில் ஸ்டோன் வருங்க. அதனால எவ்வளோ சத்துக்கள் கிடைச்சாலும் அளவாக சாப்பிட்றது தான் நல்லது. இப்போ கட் பண்ணிட்டேங்க. இப்போ பேக்கிங் பண்ணிக்கிறேங்க. இந்த பாக்ஸ் நல்லா இருக்குல்லங்க, இதை நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டோன்னா 1 டே இந்த கீரை காஞ்சு போகாமல் இருக்குங்க. ஆனால் பொதுவாக சொல்லுவாங்க இதை 1 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்றது நல்லது அப்படின்னு. ஆனால் நான் ஜிம்மில் சொல்லி தான் கொடுக்குறேன், இதை ரொம்ப நேரம் வச்சுக்க வேண்டாம், உடனே இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இதை அப்படியே பச்சையாகவே சாப்பிட்டுக்கலாம், இதை சமைச்சு சாப்பிடக்கூடாது. இதில் ஒரு மைனஸ் இருக்குன்னு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேங்க. இந்த மைக்ரோ கிரெயின்ஸ் வளர்க்குற முறையை பற்றி நான் சர்ச் பண்ணுறப்ப தான் ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது. நான் வளர்த்து உங்கள் கண்ணு முன்னால் இப்போ காட்டிகிட்ருக்கேன்ல, இதில் ஒன்லி தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ணி வளர்த்துருக்கேங்க. ஆனால் நான் வியாபார நோக்கில் பண்ணுறவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இந்த இலை வாடாமல் இருக்கிறதுக்காக, இது 2 நாள் தாங்கிறதுக்காக ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறாங்க, கெமிக்கல் ஸ்ப்ரே. அது இல்லாமல் செடி வளர்றப்பவே இலைகள் ரொம்ப பெருசாக தெரியணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. மொத்தத்தில் எந்த பொருளாக இருந்தாலும் அதை கெமிக்கலாக மாற்றி தான் நம்ம கையில் கொடுக்குறாங்க. 5 பாக்ஸ் போட்டுட்டேங்க. எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். இது என்ன மைக்ரோ கிரெயின்ஸ் அப்படின்னு லாஸ்ட்டாக கமெண்ட்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இதுதான் பீட்ரூட் விதைகளில் வந்த மைக்ரோ கிரெயின்ஸுங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக. அதை அன்னைக்கே பறிக்க வேண்டிய நிலைமை, அதனால் அதையும் அந்த 5 பாக்ஸோடு சேர்த்து கொடுத்துட்டேங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அறுவடைக்கு தயாராக நிற்கிற மைக்ரோ கிரெயின்ஸுங்க. ஜிம்மில் ஈவினிங் கொடுக்க முடியாது, காலையில் தான் கொடுக்க முடியும். அதனால் அடுத்த நாள் காலையில் இதை கட் பண்ணலான்னு முடிவு பண்ணினேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னால் 6 பாக்ஸ் கொடுத்துட்டு போனேன்லங்க. அதுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க தெரியுமா? 300 ரூபாய் கொடுத்தாங்க. ஒரு பாக்ஸ் எவ்வளோன்னு தெரியுமாங்க? 50 ருபீஸுங்க. நான் போட்டிருக்கிற விலை கரெக்டாக இருக்காங்க. இதில் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன்ல, அது லாஸ்ட்டாக பாக்ஸ் ஃபில் பண்ணுறப்போ கொஞ்சம் தேவைப்பட்டது, அதுக்காக தான் கட் பண்ணியிருந்தேன். இது என்ன கீரை தெரியுமாங்க? புளிச்ச கீரைங்க. இந்த பக்கம் இருக்கிறது சிறுகீரையோட விதைங்க. இந்த முறை நான் டிஃப்ரெண்ட்டான மைக்ரோ கிரெயின்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறேன். 100 கிராம் முள்ளங்கி மைக்ரோ கிரெயின்ஸில் வைட்டமின் A, போலட் B9, வைட்டமின் K, விட்டமின் C, பொட்டாசியம், மெக்னீசியம்,
இரும்பு சத்து, கால்சியம், கொழுப்பு, நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட், புரதம், கலோரி, இவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. எவ்வளோ எம்ஜி எவ்வளோ கிராம்ஸ் இருக்குன்றத நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் நான் விதை போட்டப்போ என்கிட்ட என்ன விதைகள் இருந்ததோ அதை தான் போட்டேன். இந்த கீரை விதை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதை கீரையாக உருவாக்கி சாப்பிட்றதுக்கு முன்னாலேயே மைக்ரோ கிரீன்ஸாக நம்ம சாப்பிட்றப்போ இன்னும் சத்துக்கள் அதிகமாக தான் கிடைக்குமாங்க. ஆனால் குவான்டிட்டி தான் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல. பீட்ரூட் மைக்ரோ கிரீன்ஸில் விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் B9, விட்டமின் ஏ, இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், புரதம், நார்ச்சத்து, இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இதை சமைக்காமல் நம்ம அப்படியே சாப்பிட்றப்போ முழுமையான சத்துக்களும் நம்ம உடம்புக்கு அப்படியே கிடைக்குங்க. இங்கே பாருங்க, முள்ளங்கி கீரை எவ்வளோ அழகாக இருக்குன்னு. 2 இலை விட்ட உடனே கட் பண்ணிடணுங்க. ரொம்ப நாள் வச்சிருக்க கூடாது. கொஞ்சமாக நீங்களே விதை போட்டு வீட்டில் வளர்த்துக்கலாம். உங்கள் தேவைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜிம்மில் வேறு வேறு மைக்ரோ கிரெயின்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். இதில் எந்தது நல்லா இருக்குது, எது டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு முடிவு சொல்லுவாங்க. அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ரெகுலராக வளர்க்க வேண்டியது தான். ஒரு பாக்ஸ் நான் 50 ருபீஸ்க்கு கொடுக்குறேன். எனக்கு கடையில் போய் கேட்குறதுக்கான நேரம் இல்லாமல் இருந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வேலை இருந்தது. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே போய் கேட்டு பார்க்கலான் இருக்கேன். இது ஸ்மால் பிஸ்னஸ் தான். நம்ம நிறைய அமௌண்ட்டெல்லாம் சம்பாதிக்க முடியாது. நியர்பை இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம சேல் பண்ண முடியும். இதை நம்ம ஸ்டாக் வச்சும் விற்கக்கூடாது, அது தப்பு. அதனால தான் நான் யூடியூப்பில் இதை சேல் பண்ணலை. நீங்கள் யாராவது இதை பிஸ்னஸாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கடைங்களுக்கு இதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதோட பலன்கள் என்ன அப்படின்றத சொல்லி சேல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த விதைகள் எல்லாம் வளர்ந்து 15 நாளில் வாடி போயிருங்க. இதை நம்ம நார்மலான செடியாக வளர்க்க முடியாதுங்க. மைக்ரோ கிரெயின்ஸ்க்கு வரக்கூடிய விதைகள் எல்லாமே விவசாயத்துக்கு போன விதைகளை தாண்டிய கழிவு தான். அதனால் விதை அழிவு ஏற்படாது. இந்த மைக்ரோ கிரெயின்ஸ் எதுவுமே கசக்காதுங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இதோட வேர்களோடு சேர்த்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் வேர்கள் எப்போவுமே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. அதனால தான் அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இனி ஒரு மாதத்துக்கு நான் ஜிம்மில் கொடுக்கறதுல மட்டும் எனக்கு 2000 ரூபாய் கிடைக்குங்க. இதே போல் இன்னும் ஒரு 5 இடத்துல கேட்டாங்கன்னா நான் மாதத்துக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்ல. இது தாங்க ஸ்மால் பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழி. இந்த வீடியோவை பார்க்குற சென்னைக்குள்ளே ஷாப் வச்சுருக்கிற யாராவது ஒருத்தருக்கு மைக்ரோ கிரெயின்ஸ் தேவைப்பட்டதுன்னா என்கிட்ட வாங்கிக்கோங்க. 100% ஆர்கானிக்காக என்கிட்ட மைக்ரோ கிரெயின்ஸ் கிடைக்கும். நம்பிக்கையோடு வாங்கலாம். கைக்கு போடுறதுக்கு க்ளவுஸ் மட்டும் வாங்கணுங்க. மிச்சம் எவ்வளோ இருக்குங்க, இதை பசங்களுக்கு கொடுக்க போகிறேன். 3 பாக்ஸில் பாசி பயிரில் வந்த மைக்ரோ கிரெயின்ஸ் வச்சுருக்கேங்க. ஒரு பாக்ஸில் புளிச்சக்கீரையும் இன்னொரு பாக்ஸில் சிறுகீரையும் வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 2 பாக்ஸில் முள்ளங்கி கீரை வச்சுருக்கேங்க. 7 பாக்ஸ் இருக்குங்க. இதுக்கு 350 ரூபாய் வருது. ஆனால் அவங்களுக்கு நான் பேலன்ஸ் தரக்கூடிய 5 பாக்ஸ் தான் தேவைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் 2 எக்ஸ்ட்ராவாக கீரையை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி தான் அதை நான் கொடுத்துட்டு வர போகிறேன். கொடுத்ததில் அவங்க எந்த கீரை வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தெரியுமா? ரெகுலராக இனிமேல் பாசிப்பருப்பில் வர்ற மைக்ரோ கிரெயின்ஸ் தான் 10 பாக்ஸ் வேணுமாங்க. இந்த தடவை எல்லா பாக்ஸுக்கும் பே பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.